Hi friends, welcome to Hindu Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வழக்கம் போல பிளேசஸ் இன் நியூஸ், ஸ்பீசிஸ் இன் நியூஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நியூஸ்ல வந்து பிளேசஸ் இன் நியூஸ் டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் டிசைட் டு வாட்டர் ப்ராக்ரஸ் ஆன் காவேரி வாட்டர் ஷேரிங் அது மாதிரி வந்து அப்டேட் பண்ணிக்காங்க. நமக்கு தெரியும் காவேரி வாட்டர் ஷேரிங் இஷ்யூஸ்ல வந்து நம்ம டிவிக்கு தென் வந்து கர்நாடகாவில் வந்து எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னு. ஸோ வந்து இது வந்து எக்ஸாமில் கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்குது. யூபிஎஸ்சி இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டேட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் நிறையவே கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று தான். சரி, பிளேசஸ் இன் நியூஸ் காவேரி ரிவர் பற்றி பார்க்கலாம். இது வந்து எங்கன்னா தலக்காவேரி பிரம்மகிரி ஹில்ஸ் கொடகு கர்நாடகாவில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து கர்நாடகாவில் வந்து நம்ம தமிழ்நாடு ரீச் ஆகிட்டு தென் வந்து பே ஆஃப் பெங்கால் வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் என்னோட பேசிஸ் எந்தெந்த ஸ்டேட் கவர் ஆகும்னா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. ஓகேங்களா? தென் இதில் வந்து முக்கியமான இன்னொரு ரிவர் வந்து சொல்லியிருந்தாங்க டேம். அது என்னென்னா கபினி ரிவர் அண்ட் டேம். அதை பற்றி நியூஸில் வந்துச்சு. அது வந்து வயநாடு, கேரளா இருக்கும். அது சிம்பிளாக சொன்னால் நம்மளுக்கு வந்து கர்நாடகா வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்களே. ஆனால் வந்து கேரளாவில் வந்து அதிகமாக மழை பெஞ்சிச்சு. கபினி ரிவர் வந்து அதிகமாக ஃப்ளோ வந்ததுனால டேம் வந்து அங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடுக்கும் தண்ணி வந்துச்சு. அதுதான் க்ளோஸ் கேரளா, கர்நாடகா. தென் இது வந்து ட்ரைபுட்ரி ஆஃப் கர்நாடகா காவேரி ரிவர். இது வந்து என்னன்னா நரசிம்மாபுரா கர்நாடகா வந்து ஜாயின் ஆகும். இதில் வந்து கம்யூனிட்டி டேமும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க எங்கன்னா மைசூர் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில். தென் கேஎஸ்ஆர் ரிசர்வேஸ் இது வந்து எங்கன்னா மத்தியா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா இருக்கும். இது வந்து காவேரி ரிவர் தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. தென் பில்குண்டு கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் மேஜர் காவல் ஸ்டேஷன் மெஷரிங் ரிலீஸ் ஆஃப் கர்நாடகா டு தமிழ்நாடு. இங்கே இந்த பிளேஸ் இருக்குல்ல பில்குண்டு, இங்கே தான் வந்து ஒரு டேம் மாதிரி இருக்குது. அங்கே தான் ரிலீஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது மேஜராக. தென் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நம்ம இஷ்யூஸில் மட்டும் வந்து டீல் பண்ணுறது வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. தென் காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டியும் இருக்காங்க. இது வந்து என்னென்னா ஏதாவது டிஸ்ட்ரஸ் ஏரியாஸில் வந்து இது மாதிரி வந்து வாட்டர் வந்து பிலோ ரெயின்ஃபால் இருந்தாலும் ப்ராப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆர்டிகல் 262 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குல்ல, அதை கீழே வந்து பேஸ் பண்ணி தான் அதை வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த டாப்பிக்கில் வேணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மாதிரி கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்களேன். இது வந்து பிலிம்ஸ் 2020 கேட்ட கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் லொக்கேட் இன் த காவேரி பேசின்? ஃபர்ஸ்ட் நாகர்கோவில் நேஷனல் பார்க், செகண்ட் பப்பிகொண்டா நேஷனல் பார்க், தேர்ட் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ஸ், ஃபோர்த் வயநாடு வைல்ட் லைஃப் சென்சுரி. செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1, 3, 4. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் ப்ரெஸ் சர்வே சேஸ் நோ ஸ்டேட் கேன் பிளாக்கெட் ட்ரெடிஷ்னல் எலிபென்ட் ரூட்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, பிசிஎஸ் ரெலவெண்ட்டாக வந்திருக்கு. அப்படின்னா எலிபென்ட் பற்றி நம்ம ரெலவெண்ட்டாக டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஏஷியன் எலிபென்ட் அதனோட சயின்டிஃபிக் நேம் என்ன எலஃபஸ் மேக்ஸிமம் சொல்லும். இதனோட ஐஸ் ஸ்டேட்டஸ் எடுத்துக்க என்டேஞ்சர் ஸ்பீசிஸ். அது சிட்டிஸில் வந்து அப்பண்டன்ஸ் ஒன்றில் இருக்கும். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து செட்டில் ஒன்லேயும் இருக்கும். இது வந்து நம்ம நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல்னு சொல்லுவோம். அதை நான் வச்சுக்கோங்க. இது வந்து லார்ஜஸ்ட் டெரஸ்ட்ரியல் மேமல் ஆஃப் ஏஷியா. தென் டிஸ்ட்ரிபியூஷன் எது மாதிரி இருக்குன்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இருக்கும். ஈஸ்டர்ன் இந்தியா எடுத்துக்கிட்டா ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் வந்து கவர் பண்ணியிருக்கும். சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டில், உத்தரகாண்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். மேஜரான எலிஃபண்ட் காரிடார்ஸ் அப்படின்னா என்னென்னா ட்ரெடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு தெரியும் ஹியூமன் ஹேபிட்டேட் முன்னாடி வந்து வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வந்து சுற்றிட்டு இருக்குங்களா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஒரு மைக்ரேஷன் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது மாதிரி வந்து இப்போ வந்து ஹியூமன் வந்ததுனால இது மாதிரி நம்ம வந்து ரோடு வந்து மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். அந்த எலிஃபண்ட் கார்டன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அது இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறது தான். இப்போ வந்து ஹியூமன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக இருந்தனால நிறைய கான்ஃப்ளிக்ட் வருது. ஓகேங்களா? பிளாக்கிங், ஃப்ராக்மெண்டேஷன், ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அது மாதிரி வந்து கிராப் டேமேஜ் அது மாதிரி இஷ்யூஸ் வருது. அது மாதிரி இருந்தாலும் எலிஃபண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து மூவ்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸில் வந்தது. இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் தான் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அது வந்து 1992 வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. இதில் வந்து கீ கார்டர்ஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணால் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஜார்க்கண்டும், ஹரியானா, உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ் ரூட், போகோ, அசாம் ரூட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட் ஏரியா. இங்கே தான் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் வேண்டாம் பேசுகிற கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் எலிஃபென்ட்ஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து 2020 கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட், லீடர் ஆஃப் த எலிஃபென்ட் குரூப் இஸ் ஃபீமேல். Second, maximum gestation period can be 22 second months. Third, elephant can normally go on calving till age of 40 years only. Fourth, among the states in India, highest elephant population is in Kerala. Correct answer என்ன option E 1 and 2. மெயின்ஸ் கொஸ்டின் அது மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. The incidence of human wildlife conflict have increased in recent years, leading to negative consumption for both humans and animals. In the light of this, analyze the cause and effect of such conflicts. Also give solution to better management of this issue. இது வந்து 2024 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஆஸ் யூஸ்வலாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம்.
வழக்கம் போல் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் இம்பார்ட்டன்ட் நியூஸில் வந்து பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு தென் ஒரு ப்ராக்டிஸ் எம்சிக்யூ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வேலை எடிஷன் வந்து இது மாதிரி எக்ஸாம் கேட்கறதுக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இது மாதிரி கொஸ்டின் கட்டான்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரளா ரீநேம்டு கேரளா பிரசிடென்ட் வந்து அசைன் கொடுத்துருக்காங்க நியூஸ் வந்துச்சு. ஓகேங்களா, ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி நேம் ஆஃப் அன் இந்தியன் ஸ்டேட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பார்லிமெண்ட் கேன் ஆல்டர் தி நேம் ஆஃப் தி ஸ்டேட் அண்டர் தி ஆர்டிகல் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். Second, the concerned state legislative consent is mandatory for such alteration. The constitutional changes can be made in first schedule under the Article 4. Which of the statement given above are correct? Correct answer என்ன? Option B 1 and 3. ஏன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வியூ வந்து மேண்டேட்டரி இல்லை, ஜஸ்ட் ஒப்பீனியன் மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு எந்த ஒரு மேண்டேட்டரியும் இல்லை. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கேரளாவை இனிமேல் நம்ம வந்து கேரளான்னு சொல்ல முடியாது, கேரளம் தான் சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, திரௌபதி மேம் அவங்க இருக்காங்களா, பிரசிடென்ட் வந்து கேரளா ஆல்ட்ரேஷன் நேம்ஸ் பில்ஸ்க்கு வந்து சைன் பண்ணிட்டாங்க. இது வந்து லோக்சபாவில் வந்து 11ஆம் தேதியும் ராஜ்யசபாவில் வந்து 12ஆம் தேதியும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேரளா வந்து 2024 வந்து நாங்கள் வந்து மாற்றணும், அது வந்து ஒரு ரெசல்யூஷன் பண்ணாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து அகைன் வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கேட்டாங்க. ஒப்பீனியன் கேட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து லாவை பாஸ் பண்ணிவிட்டு நேமும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நேம் சேஞ்ச் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் வந்து நேம் வந்து ஆல்டர் பண்ணிவிட்டு அப்டேட்டும் பண்ணியாச்சு. இதனால் வந்து நம்ம வந்து லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் ஐடென்டிட்டி வந்து ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்து நான் இன்னும் வைட் ஸ்ப்ரெட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து 2000s தான் வந்து ஒரு ஸ்டேட்டோட நேம் வந்து மாற்றுறாங்க. அந்த ஸ்டேட்டோட நேம் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, வேலிடேஷன் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் ஆர்டிகல் 3ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பார்லிமெண்ட் கேன் ஃபார்ம் நியூ ஸ்டேட்ஸ், ஆல்டர் ஏரியாஸ், பவுண்டரிஸ், நேம் ஆஃப் தி ஸ்டேட் சொல்லியிருப்பாங்க. அதே ஆர்டிகல் 4ல என்னென்னா, லாஸ் அண்டர் த ஆர்டிகல் 2 and 3 கேன் அமெண்ட்மெண்ட் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவில் வந்து என்ன ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இருக்குது அதனுடைய வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்த்து நேம் சேஞ்ச் ஆல்ரெடி பார்த்தது தான். பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பார்லிமெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து அந்த கன்சர்ன் ஸ்டேட் கூட வந்து ஒரு டைம் ஒப்பீனியன் வந்து கேட்பாங்க. அது வந்து அகைன் வந்து பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து அசைன் கொடுத்துட்டா முடிஞ்சு. அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அவங்க ஒப்பீனியன் தரது வந்து பைண்டிங் இல்லை, பார்லிமெண்ட் வந்து அவங்க விஷ் மூலமாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து முக்கியமான ஒன்று என்னென்னா, இது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ப்ரொசீஜர் வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இந்த டாபிக்ல வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எது மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. Which schedule of the Constitution of India contains special permission for administration and control of scheduled areas several state? 2008ல கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் பி 5th. அப்படின்னா இப்போ வந்து மாதிரி கேட்கலாம், எந்த ஷெடியூலில் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம் வந்து இருக்குது, அது மாதிரி வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following special powers have been conferred to Rajya Sabha by the Constitution of India? 2012ல கேட்டது. ஓகேங்களா, கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, to pass a resolution empowering parliament to make laws in state list and creation of one or more all India service. Again இன்னொரு கொஸ்டின் பாருங்க. Which one of the following is correct chronological order for formation of following states, full states of Indian Union? கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் பி, நாகாலாந்து, ஹரியானா, சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். இப்போ வந்து நேம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கு வந்து எந்த இயரில் வந்து அது மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக், த ரோட் டு E20 இஸ் நாட் வித்தவுட் பம்ப்ஸ். அந்த எடிட்டோரியல் வந்துச்சு, அதாவது எத்தனால் பிளெண்டிங் ரிலேட்டடாக எடிட்டோரியல் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா எத்தனால் பிளெண்டிங் பெட்ரோல் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the E20 petrol contains 20% of ethanol by volume. Second, ethanol is hygroscopic and can absorb moisture from atmosphere. Third, ethanol generally has a lower energy density than petrol. Fourth, RON is a measure of fuel resistance to the knocking. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி இப்போ வந்து ப்ரீவியஸ் மந்த்ஸில் அது வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா, பெட்ரோல் வந்து ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் வந்து கண்டிப்பாக வந்து 20% பில்டிங் டார்கெட் இருக்குல்ல, அது வந்து அச்சீவ் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் RON வந்து 95 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து என்னென்னா 70 மில்லியன் நியூவர் வெஹிக்கல்ஸ், அதாவது 23% வெஹிக்கிள் தான் வந்து புதுசாக இருக்குது. அது வந்து E20யோட காம்பர்டபுளாக இருக்குது. அதே ஓல்டு வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டால் 240 மில்லியன் இருக்குது, அதாவது 77% இருக்குது. அது வந்து எத்தனால் பில்டிங்கோட காம்பேட் பண்ணுறது வந்து ரொம்ப காம்படிஷனாக இருக்குன்றாங்க. அதை சிம்பிளாக சொன்ன போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், E20 பில்டிங் வந்து ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணாங்க, கண்டிப்பாக பண்ணணும்னு. ஸோ நியூவாக கிரியேட் பண்ண வெஹிக்கிள் எல்லாம் அதுக்கு சூட்டபுளாக வந்து இன்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி என்ஜின் பில்ட் பண்ணாங்க. ஆனால் ஓல்டு வெஹிக்கிளில் வந்து இந்த எத்தனால் பில்டிங் வந்து கண்டிப்பாக வந்து அடாப்ட் பண்ணணுன்ற ஒரு நெசசரி இல்லாதனால ஒரு ப்ரீமியம் இல்லாமல் சும்மா லைட்டாக வந்து மேக் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து அடாப்ட் பண்ணுறதுனால அப்புறம் நிறைய இஷ்யூஸ் வரும். ஓல்டு வெஹிக்கிள்ஸ் என்னென்ன இஷ்யூஸ் வரும் பாருங்களேன், மைலேஜ் வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி வியர் அண்ட் டியர், ஃபியூயல் சிஸ்டம் பேம்பபிலிட்டி இஷ்யூஸ், அது மாதிரி வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் எத்தனாலோட இது மாதிரி இருக்குன்னா ஹைக்ரோஸ்கோப்பின்னு இருக்கும், அதனால் வந்து அப்சார்ப் வந்து வாஷ் பண்ணும். அதனால் வந்து கொரிஷன் இந்த ஓல்டர் வெஹிக்கிள்ஸ் அதுவும் மாதிரி ஒரு இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜர் கன்சர்ன்ஸ் என்னென்னா, ஆப்ஷன்ஸ் ஆஃப் அன்பிளண்டட் பெட்ரோல்
ஆப்ஷன் ஃபார் லீகசி வெஹிக்கிள் யூசஸும் இருக்குது. ஓவராலாக இந்த எத்தனால் பில்டிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, நம்ம வந்து இம்போர்ட் பெட்ரோலியம் வந்து டிபெண்ட் பண்ணணும்னு இல்லவே இல்லை. நம்மளுக்கு தெரியும் பெட்ரோல் நம்ம வந்து என்னது ரஷ்யா கிட்ட இது பண்ணுறோம், தென் கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து அதிகமாக வாங்குறோம், தென் யூஎஸ் கிட்ட இருந்தும் பை பண்ணிருக்கோம். அது எத்தனால் பில்டிங் நம்ம எத்தனால் வந்து ஓனாக வந்து மேக் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் சோர்ஸ் இருக்குது, லவி ஸ்டாக் சோர்ஸஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம எத்தனால் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இம்போர்ட் டிபெண்டன்சியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈரானுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இஷ்யூஸ் போயிடுச்சு, அதனால் பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து நிறையா வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது யூஸ்வலாக வந்து நம்ம வந்து ஓனாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த எத்தனால் பில்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எத்தனால் பில்டிங் டார்கெட்ஸ் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி வந்து என்ஷூர் பண்ணும். E20 டிரான்சிஷன் நாட் யூனிவர்சல் கம்பேட்டபிலிட்டி வெஹிக்கிள் டிசைன் மாடல் இயர் பெட்டர். அது வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஜின்ஸை வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி அந்த எத்தனால் பில்டிங் வந்து கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடிட்டோரியில் கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துலாம். E20னா ஒரு 100 லிட்டர் பெட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 80 லிட்டர் வந்து பெட்ரோலாகவும் இருக்கும், 20 லிட்டர் வந்து எத்தனால் மிஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து E20ன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். தென் R1 நம்ம பார்த்தீங்களா, அது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்டேன் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபியூல் ரெசிஸ்டன்ஸ் டு என்ஜின் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம். அதே அது வந்து ஹையராக இருந்தால் பெட்டர் ஆன்டி-நாக் அது வந்து கேட்டகராக சொல்லுவோம். எதனால்ன்றது ஹையர் ஆக்டேன் தென் பெட்ரோல் பட் லோயர் தென் எனர்ஜி டென்சிட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்லைட் மைலேஜ் ரிடக்ஷன் வந்து தர மாதிரி இருக்கும். இது வந்து எத்தனால் வந்து ஹைக்ரோஸ்கோப்பிக் நேச்சர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனால் வந்து ஃபீட் ஸ்டாக் எதுன்னு எடுத்தாங்கன்னா சுகர் கேன், மொலாசிஸ், மைஸ், டேமேஜ் ஆர் சர்ப்ளஸ் ஃபுட் கிரெயின்ஸ்லேருந்து நம்ம வந்து எத்தனால் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். கிவன் த பிலோ ஆர் நேம்ஸ் ஆஃப் தி 4 எனர்ஜி கிராப்ஸ், which one of the following can be cultivated from ethanol? 2010 கேட்ட கொஸ்டின். A. Jatropha, B. Maize, C. Onamgia, D. Sunflower. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி மைஸ். அது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு இந்தியாஸ் நேஷனல் பாலிசி பயோஃபியல்ஸ், which of the following can be used as a raw materials for production of biofuels? இது 2020 கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் cassava, செகண்ட் damaged wheat grains, third groundnut seeds, fourth asgum, 5 rotten potatoes, 6 sugar beet. Select the correct answer. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1, 2, 5, 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.